இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜாஸ் ஹேசல்வுட் ஒரு நல்ல விலைக்கு போவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஒரு சூப்பரான இந்தியன் கண்டிஷனை கரெக்டாக பயன்படுத்தி போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னே சொல்லலாம். இவரை கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்றைக்குமே ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு கேல் ஜாமிசன், டுவைன் பிரிட்டோரியஸ், அதுக்கு அடுத்தபடியா சிசாண்டா மகளா, அப்படி இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் வேற வழியே இல்லாமல் பதிரானவை ஆட வச்சு அதுவும் நல்ல சக்ஸஸ் பார்த்தோம் நம்ம. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி டெஃபினெட்லி ஜாஸ் ஹேசல்வுட் மேலே ஒரு பிட்டை வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2020-21 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎஸ்கேக்காக விளையாண்டாரு. 2020 சீசனில் ஐ திங்க் ஒரு மேட்ச் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து 2021 கொஞ்சம் நிறைய மேட்ச் விளையாண்டாரு. 11 விக்கெட் கிட்ட எடுத்தாரு. அந்த வருஷம் சிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. மெகா ஆக்ஷன் 2022 நடந்ததுனால தான் அவரை வந்து கலட்டி விட்டாங்க சிஎஸ்கே. இல்லைன்னா கண்டிப்பா அவரை பேக் பண்ணியிருப்பாங்க. அகைன் கூட அவருக்கு ஒரு பிட்டை வச்சு பார்த்தாங்க ஆர்சிபியோட மோதி. பட் ஆனால் அவர் வந்து நமக்கு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன இஷ்யூ சொல்றாங்க, ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஏதோ குழந்தை பிறக்க போகுது போல. ஸோ அதனால வந்து அவர் ஃபுல் ஐபிஎல் அவைலபிளா இருப்பாரா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து அவரை எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது டவுட் வந்து எல்லா டீமுக்குமே, நாட் ஓன்லி சிஎஸ்கே, எல்லா டீமுக்குமே அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதை யோசிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிக்கா இருக்கும் கண்டிப்பா ஜாஸ் ஹேசல்வுட்டை எடுத்தா. ஏன்னா சூப்பரான கேம்பெயினர், அவரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்தியன் பிச்சர்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு, வேர்ல்டு கப் 2023 ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ டெஃபினெட்லி அவரை எடுத்து உள்ள வச்சாங்க அப்படின்னா பயங்கரமா சிஎஸ்கேயோட பவுலிங் யூனிட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே மட்டும் தான் எடுக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் அவர் தேவை. ஏன்னா அங்கேயுமே ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரை நோக்கி தான் போறாங்க. அங்க மார்க்கோ ஜான்சன் இருக்காரு. பட் ஸ்டில் இன்னொரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் இன்னும் டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தேவை. ஏன்னா சமி மட்டும் தான் அங்க இருக்காரு. அல்சாரி ஜோசப் வந்து வெளில விட்டுருக்காங்களா இல்ல வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு சமியோட சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் ரோலுக்கு வந்து ஜாஸ் ஹேசல்வுட் நல்லா செட் ஆவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி சிஎஸ்கே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் குஜராத் எஸ்ஆர்ஹெச் போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிட் சேனல். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு சந்திக்கின்றேன். அனில் அண்ட் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.